வேங்கைவேல் வழக்கில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் தான் இந்த குற்ற செயலுக்கு காரணம் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஆடியோ வீடியோ இதெல்லாம் இவ்வளவு நாட்கள் யாரிடம் இருந்தது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. இந்த ஆடியோக்கள் வீடியோக்கள் இவ்வளவு நாட்களாக இல்லாமல் இப்பொழுது இது ஏன் வெளியிடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி. அப்ப விரைவில் விஜய் சுற்றுப்பயணத்தின் போது வேங்கைவேலுக்கும் போற ஒரு பிளான் உங்கள்கிட்ட இருக்கு. கண்டிப்பா இருக்குங்க. நீங்க சொல்ற எந்த ஊர்களுக்கு போனாலும் நமக்கு பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கிறாங்க. அதே மாதிரி அனுபவமிக்கவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் போன முறை EVKS இளங்கோவன் அவர்கள் நின்ற பொழுது எப்படி இந்த ஈரோடு கிழக்கு கிடைத்தது நடந்ததுங்கிறது தெரியும். ஜனநாயகத்துக்கு விரோதம் இல்லாமல் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் உண்மையில நடக்க போதுதான் நம்ம போய் போட்டிடலாம். நேற்று கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாருமே ஆட்சியை பிடிப்பதற்காக துடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒருபோதும் ஈடுபடாது. திமுக கனவு தாங்க. எல்லா இடத்துலயும் மக்கள் கடுமையான மன உளைச்சல் இருக்கிறாங்க. பிரைம் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் மதிப்பிற்குரிய திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். மகிழ்ச்சி சார். வேங்கைவேல் வழக்கில் CBCID போலீசார் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ன அப்படின்னா, பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் தான் இந்த குற்ற செயலுக்கு காரணம் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கு பல்வேறு எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கு. CBCID போலீசார் முறையாக விசாரிக்கவில்லை, இது திட்டமிட்டு வேண்டுமென்று மீண்டும் பட்டியல் சமூக மக்கள் மீது ஒரு பழி போடும் செயலாகவே இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க நிறைய எதிர்கட்சிகள். இதை தமிழக வெற்றி கழகம் எப்படி பார்க்குது? இல்லைங்க, தமிழக வெற்றி கழகம் இந்த வேங்கைவேலுக்கு போகணும், தலைவர் அவர்களே செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பல விஷயங்கள் நடந்தது. ஆதவ அர்ஜுனா கூட அந்த அம்பேத்கர் அவர்களின் புத்தக வெளியீட்டு விழாவில் நீங்கள் நேரடியாக செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். பல பேரும் எங்களுடைய தலைவர் அங்கே செல்ல வேண்டும் அப்படிங்கறத சொல்லிட்டே வச்சுட்டு வந்தாங்க. பரந்தூருக்கு பிறகு அடுத்ததாக வேங்கைவேல் போற பிளான் இருந்துச்சு. இப்பயுமே அது மாறிடுச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் கண்டிப்பா வேங்கைவேலுக்கு நம்ம போகணும், அந்த மக்களோட போய் நம்ம சால்டர். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த வேங்கைவேலுக்கு முதலமைச்சர் அவர்களோ இல்ல துணை முதலமைச்சர் அவர்களோ செல்லவில்லை. அமைச்சர்கள் அப்பா போனாங்க. அதுக்கு பிறகு ஒரு அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக இல்ல அவங்களுடைய ஒரு சாலிடாரிட்டிக்காகவாவது போகணும், பட்டியலின மக்களுக்காக போகணும் அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான குரலாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்கிறேன். இன்னைக்கு இந்த விசாரணை குறித்து பல கேள்விகள் எழுப்ப நம்மளே நிறைய தடவை எழுப்பியிருந்தோம் 2 வருடங்களுக்கு மேலாக. ஏன்னா அந்த ஊர்ல எல்லா டெஸ்ட்டுமே பண்ணிட்டாங்கன்னு நானே பேசியிருந்தேன். இந்த மாதிரி பிளட் டெஸ்ட், அவங்களுக்கான DNA டெஸ்ட் வரைக்குமே பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு விஷயம், இப்போ இந்த நேற்றுல இருந்து ஆடியோக்கள் ரிலீஸ் ஆகுது, வீடியோக்கள் ரிலீஸ் ஆகுது, அதெல்லாம் பார்க்கின்றோம். இந்த ஆடியோ வீடியோ இதெல்லாம் இவ்வளவு நாட்கள் யாரிடம் இருந்தது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஒரு பக்கம் வழக்குல இந்த 3 பேர் தான் குற்றவாளி, இவர்கள் 3 பேருமே பட்டியலத்தை சேர்ந்தவர்கள், அதில் ஒருத்தர் காவல்துறையிலே இருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா முன்னாடியே நான் சொல்றது ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இவர்கள் தான் குற்றவாளிகளாக இருப்பார்களோ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊர் மக்களே போராடினார்கள். அவங்க போராட்டம் செஞ்சாங்க. அதற்கு பிறகு இந்த வழக்கு CBCIDக்கு மாறுச்சு. கோர்ட் ஆர்டர் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி வழக்கறிஞர்கள் பார்த்தாங்க, ஜட்ஜஸ் கமிட்டி எல்லாம் பார்த்தாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்ததை பார்த்தோம். ஸோ அதுக்கு பிறகு இப்ப மறுபடியும் ஒரு பக்கம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது, இன்னொரு பக்கம் இந்த ஆடியோக்கள் வீடியோக்கள் இவ்வளவு நாட்களாக இல்லாமல் இப்பொழுது இது ஏன் வெளியிடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு. நீங்க குற்றவாளிகள் யாருன்னு நமக்கும் தெரியாது. நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய இடம்ங்கிறது நீங்க வழக்காடு மன்றம் தான். எந்தவித மாற்ற கருத்தும் இல்லை. இறுதியாக நீதிபதி தான் இது ஆமாவா இல்லையா அப்படிங்கிறது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் தான் குற்றவாளிகளா என்பதை அவர்கள் தான் பார்த்து சொல்ல வேண்டும். ஆனால் இவ்வளவு நாட்களாக இல்லாமல் இப்பொழுது ஊடகங்கள் மூலியமாக இதை கசிய விடுவதன் நோக்கம் என்ன, இல்ல இது ஒரு கருத்துருவாக்கம் செய்வதன் நோக்கம் என்ன? இதுவரைக்கும் இது யார் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியாத ஒரு இடத்தில் பேசிக் கொண்டிருந்த ஒரு சமூகம் இன்னைக்கு இல்லங்க கன்ஃபார்மா இவங்க தான் செஞ்சிருக்காங்க, நாங்களே பார்த்துட்டோம். ஏன்னா இவங்க டக்குன்னு எல்லாமே நம்ம எல்லாரும் ஜட்ஜா மாறிடும். இந்த வீடியோ பாருங்க, வீடியோல தெளிவா தெரியுது, அந்த பையன் அவங்க அத்தைட்ட பேசுறான், அம்மாட்ட பேசுறான், இவங்க மேல அந்த மலத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற வீடியோஸ் இன்னைக்கு வருது, அதுல ஆடியோவும் பேசியிருக்கிறான் அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே இவ்வளவு நாட்கள் செய்யப்படாத ஒரு உருவாகாத கருத்து உருவாக்கம் இப்பொழுது ஏன் எழுகிறது அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது. ஏன்னா இது என்ன ப்ரூவ் பண்ண விரும்புறாங்க? ஒரு பக்கம் நீங்க ரொம்ப நியாயமா தான் இந்த விசாரணை போயிருக்கு அப்படின்னா இதை இப்பொழுது இங்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இது வழக்கறிஞர்களும் நீதிபதியும் சேர்ந்து முடிவு செய்து தமிழக அரசும் இல்லைங்க இவங்க 3 பேர் தான் குற்றவாளிகள், நாங்க எங்களுடைய விசாரணைகள் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறத நீங்க இதை அங்கேதான் செயல்படுத்தணுமே தவிர இங்கே அவசரமாக இது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அதனாலதான் அதனுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கின்ற பிசிகவும் சரி, கம்யூனிஸ்ட் தோழர்களும் சரி, அவங்க எல்லாருமே இப்போ அடுத்து என்ன போறாங்க, CBIக்கு நீங்க இந்த வழக்கை மாற்ற வேண்டும். அவர்களுக்காக பேசிக் கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இது என்ன விதமான ஒரு டிசைன் அப்படின்னு பல கேள்விகளும் எழுப்பக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். தமிழக வெற்றி கழகம் முன்னாடி நம்ம சொல்ற மாதிரி நம்ம பட்டியலின மக்களோட தான் நம்ம எப்பொழுதும் நிக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த விசாரணை என்பது சரியாக நடைபெற வேண்டும். உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு
உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு. அது நியாயமாக விசாரணை நடக்க வேண்டும். இந்த மாதிரியான கருத்துருவாக்கங்களுக்கு நீங்கள் போவது எதற்காக அப்படிங்கிற கேள்வியை நாம் சேர்த்து எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்குதான் நாங்க பார்க்கிறோம். நிச்சயமா தலைவர் அவர்கள் இப்ப இல்லாட்டியும் நீங்க வந்து ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது வங்கவேல் மக்களையும் சந்திப்பார். இந்த வழக்கு எப்படி போக போகுது, இந்த வழக்கு சிபிஐக்கு மாறுதா, இல்ல இவர்களே வந்து இதை கண்டினியூ பண்ண போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த மக்களையும் இப்ப எல்லா மக்களையும் போய் சந்திப்பதற்கான திட்டம் இருக்கும் பொழுது வெங்கவேல் மக்களையும் நிச்சயமா அவர் போய் சந்திப்பார். அப்ப விரைவில் விஜய் சுற்றுப்பயணத்தின் போது வேங்கவேலுக்கும் போற ஒரு பிளானும் உங்கள்கிட்ட இருக்கு? கண்டிப்பா இருக்குங்க. நீங்க சொல்றீங்க எல்லா இப்ப ஒண்ணு இல்ல, இப்போ இதே புதுக்கோட்டையில் நான் புதுக்கோட்டையில தான் இருக்கேன். இப்போ ஆலங்குடியில வந்து இப்ப ஜபகர் அலி அவர் வந்து இப்ப கொலை செய்யப்பட்டுள்ளார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். நீங்க வந்து அந்த கனிமொழி நண்பர்கள் அங்க இருந்து பேசுற எனக்கு நண்பர்கள் வந்து சார் நம்ம ஜபகர் அலிங்கிற சுருக்கி பார்க்க வேண்டாம், இங்க ஒட்டு மொத்தமா கனிம வள கொள்ளை போயிட்டு இருக்கு, தயவு செய்து நீங்க எல்லாம் வாங்க வந்து பாருங்க, சமூக ஆர்வலர்களை கூட்டிட்டு வாங்க, அறப்போர் இயக்கத்தை கூட்டிட்டு வாங்க, சட்டப்பஞ்சாயத்து இயக்கத்தை கூட்டிட்டு வாங்கன்ட்டு என்கிட்ட பேசுற நண்பர்கள் பல பேர் அன்னைக்கு ஒரு பேசிட்டு நீங்க வாங்க உடனடியா. ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க. இது காலி பண்றதே வந்து திமுகவோட கும்பலா தான் இருக்கு, அவங்களுடைய ஆளுங்கட்சியோட அராஜகம் தான் இங்க தலைவிரிச்சு ஆடுது அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். இன்னொரு பக்கம் இவர் முன்னாள் அதிமுக இருந்திருக்கார். அதிமுக வந்து ஒரு அறிக்கையோட கடந்து போயிட்டாங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளும் தான் இன்னைக்கு கனிமவள கொள்ளைகளுக்கு இன்று முழுக்க துணை போனவர்கள் யாருன்னு நீங்க வரலாற்றை திருப்பி பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு கட்சிகளுமே முக்கியமான நபர்களாக இருக்கின்றார்கள். அப்போ இந்த கனிமவள கொள்ளையை இது யார் தான் நிப்பாட்டுறது? இது மாதிரி சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அந்த படிச்சு பார்க்கும் பொழுது இந்த லாரடர் என்ன சொல்றாரு, ஒரு தடவை ஏத்தனே செத்துட்டாரான்னு தெரியல, மறுபடியும் ஏத்தி கொன்னேன். இத்தனைக்கும் அவர்கள் கருவிகள் தான். இந்த கருவிகளையே வந்து இவ்வளவு மோசமாக, இன்னும் சொல்ல போனா ஜபர் எல்லாம் போராடுறது யாருக்காக? இந்த டிரைவர், இந்த கிளீனர், இவங்களுடைய பிள்ளைங்களாம் நாளைக்கு நல்லா இருக்கணும், இந்த வளம் எல்லாம் நமக்கு இருக்கணும், இந்த வளத்தெல்லாம் விட்டுட்டு போகணுங்கிறக்காக தான் ஜவஹர் அலி போன்றவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அது புரியாத இவர்கள் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய இவர்களே வந்து முதலாளிக்கு விசுவாசமா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இந்த உலகத்திற்கே கேடா அவங்கள வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக பேசப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இது வந்து பெரிய விவாதமாக மாறி இருக்க வேண்டும். இன்னைக்கு என்னமோ சம்பந்தமில்லாத விவாதங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஜவஹர் அலி வந்து ஏன் கொலை செய்யப்பட்டார், இது பின்னாடி இருக்கும் அரசியல் என்ன, ஏன் இவ்வளவு கனிமவள கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த கனிமவள கொள்ளை யார் தான் தடுப்பது, எந்த ஆட்சி தடுக்க போகின்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் சேர்த்து பேசியிருக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி இஷ்யூஸ் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இங்க மட்டும் இல்ல, பல இடங்களும் பல பிரச்சனைகள் இருக்கு. நீர் ஆதார பிரச்சனைகள் நிறைய இடத்துல இருக்கு. இன்னுமே வந்து முல்லை பெரியாறு பிரச்சனை இருக்கு, காவிரி சிக்கல் இருக்கு, கனிமவள கொள்ளைங்கிறது இங்க கன்னியாகுமரியில சொல்லிட்டே இருக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் வந்து எப்பயுமே கனிமவள கொள்ளை நடக்குது, அது இயல்புதான். ஆனா திமுக ஆட்சி அமைந்தவுடன் தினம் வந்து 50-60 லாரி போயிட்டே இருக்கு. அதுல ஆக்சிடென்டே டெய்லி அவ்வளவு நடக்குது. லாரிகள் போயிட்டே இருக்கு. கேரளால வந்து கொள்ளடிச்சு போயிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லை. ஏன்னா செய்யறது திமுக முறை யார் தட்டி கேட்க முடியும்? இங்க துரைமுருகன் குறித்து அவருடைய கூட இருக்கிற பேசும்பொழுது இங்க வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். பாறைக்கெல்லாம் இன்று உடைத்து அதான் எரியறதை பார்க்கிறோம். இங்க திருச்சி பக்கம் பார்க்கும்பொழுது அந்த எம்எல்ஏ மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாருமே வந்து நீங்களாம் ஆஜராகுங்கன்னு சொல்லிட்டு ஈடில சொல்ல வேண்டிய ஒரு அவசியத்துக்கு ஏற்பட்டப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் வளங்களை கொள்ளையடிக்கும் ஒரு ஆட்சியாக, காலி செய்யும் ஆட்சியாக இது மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பேராபத்து. ஏன்னா நீ யோசிச்சு பாருங்களேன், இந்த 50 வருஷத்துல ஒண்ணுமே இருக்காது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் அதாவது கொள்ளை எல்லாருமே வந்து திருடுவாங்க, அரசியல்ல வந்து திருடுவாங்க, கொள்ளையடிப்பாங்க. ஆனா எதிர்கால சந்ததி குறித்து ஒரு துளி அக்கறை கூட இல்லாமல் இப்படி வளங்களை காலி செய்வது என்பது நிச்சயமாக இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய கேடு விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் யார் ஸ்டாப் பண்றது அப்படிங்கிறது தெரியல. ஆக இந்த எல்லா இடங்களுக்கும் செல்லணும், போய் மக்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வெளியே கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தோம் பரந்தூருக்கு ஒரு போகும் பொழுது இவ்வளவு நாட்கள் பேசப்படாத, யாரையும் குறைச்சு மதிப்பிடல, எல்லா தலைவர்களும் சென்றார்கள். ஆனா அதே நேரத்துல இது இவ்வளவு பெரிய இஷ்யூவா உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அபிஷியல் நோட் இல்லாம ஒரு அன்அபிஷியல் நோட்டா செய்திகளை கசிய விட்டுறதும், நாங்க வேற இடத்துல இதை பார்ப்போம் என்று சொல்வதும் இன்னைக்கு மிகப்பெரிய பேசுபடாக மாற்றி இருக்கு. இன்னொன்று பரந்தூர் குறித்து தெரியாத கூட, ஓ அப்படியா பன்னூர் இருக்கா, ஏன் பன்னூரை கைவிடுறாங்க, ஓ ஆல்டர்னேட்டிவ் இடம் இருக்கா, ஆல்டர்னேட் இடம் இருக்கும்போது எதுக்கு பரந்தூர் இங்க பிடிவாதம் பிடிக்கிறாங்க, மச்சேந்திரநாதன் குழுவோட அறிக்கை ஏன் இன்னும் வராமல் இருக்கிறது போன்ற மிக முக்கியமான கேள்விகளை இன்று பொதுத்தளம் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று ஊடகங்களுக்கு இது தெரியும். ஆனா ஊடகங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் இதை பேசுறது, நான் இதை பேச எனக்கு ஏதோ நோக்கம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஒரு எதிர்கட்சியை சார்ந்தவர்களோ இல்ல வந்து ஒரு முக்கியமான கட்சியை சேர்ந்தவர்களோ வந்து ஆமா ஏன் மச்சேந்திரநாதன் குழு அறிக்கை வெளியே வரல, ஏன் வந்து பன்னூர், ஏன் உங்களுக்கு உள்நோக்கம் என்ன இருக்கு, ஏன் பன்னூர் விட்டுட்டு பரந்தூருக்கு போறீங்க, இப்ப இவ்வளவு நாள் பேச அன்போடு ரொம்ப பேசுறாங்க. திருப்பூர்லயே நீங்க பார்க்கலாம், இடம் பார்க்கலாம். இவ்வளவு நாள் அது ஆப்ஷன்ல இல்லையே. திருப்பூரும் பாடலூரும் நம்ம அட்லீஸ்ட் இது ரெண்டாவது ப்ரீ ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணிட்டு அதற்கு பிறகு இது ரெண்டும் சொல்லி சொன்னாங்க. திருப்பூரும் பாடலூரும் அது கூட பண்ணல, ஓகே அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்ப இவர் திருப்பூர் ஒரு புது ஆப்ஷன் கொடுக்குறாரு. நேத்து ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது நிறைய இடங்கள் இருக்குங்க சென்னைக்கு, அதாவது நீங்க சொல்ற அந்த பரந்தூரை விட்டுட்டு சென்னைக்கு ஒரு 50-60 கிலோமீட்டர் ஸ்ரீபெரும்புதூரே கூட இடங்கள் இருக்கு. இதெல்லாம் இவங்க பார்க்க தயாராக இல்லை. ஏன்னா இங்க மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தி இது வேலை செய்கின்றது, மிகப்பெரிய கார்பரேட்ஸ் அதுல இருக்கிறாங்க, அவ்வளவு எளிதாக அதை விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற செய்தியில சேர்த்து சொல்றாங்க.
அப்ப இதை இன்னைக்கு பேசு பொருளாக யார் மாற்றிருக்கிறதா? முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகம் தான். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அங்கே போவதும் அதற்கு பிறகு அந்த மக்களோட மக்களாக நிற்பதும் தான் இதை இன்று வேறு ஒரு தளத்திற்கு கொண்டு போனது. மக்களுக்கு இன்னும் வீரியமாக நம்ம போராடலாம். நம்ம இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக அந்த தேர்தல் வரைக்கும் நம்ம போராட்டத்தை நம்ம வச்சுக்கிட்டோம்னா கூட நம்ம அடுத்தடுத்தாக வேறு ஆட்சி அமைந்தால் கூட இது மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாம அவர்கள் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் போக வேண்டும், சென்று பார்க்க வேண்டும், அந்த மக்களோடு நிற்க வேண்டும், எல்லாவற்றையும் பேசும் பொழுதுதான் ஒரு முழு அரசியல் கட்சியாக பரிணமித்து ஆமா இவங்க சொல்ற விஷயங்கள் தான் சரியாக இருக்கு. ஏன்னா நமக்கு இன்னும் சொல்ல போனா பர்சனலாவே தமிழக வெற்றி கழக தலைவருக்கு காசு சம்பாதிக்கணும், நாளைக்கு வளத்தை கொள்ளடிக்க வேண்டிய அவசியம் இருக்கா, இல்ல மணல் கடத்தல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா, இல்ல பாறைகளை இடிச்சு தள்ள வேண்டிய அவசியம் இருக்கான்னா எந்த அவசியமும் இல்லை. ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுக்க முடியுமா? நிச்சயமாக நேர்மையான ஆட்சியை கொடுக்க முடியும். அதுல அவருக்கு என்ன சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை வந்தா அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை, அங்கேயே இருந்துடலாம். அப்ப சம்பாதிக்க ஆசை இல்லாத ஒரு தலைவனை தான் இந்த தமிழகத்திற்கு தேவையான தலைவனாக இருக்கிறார். அந்த தலைவனாக அவர் இருப்பார். ஆனால் அதற்கு முந்தி இவங்க எல்லா இடங்களுக்கும் நாங்க போகணும், நாங்க போய் பார்க்கணும், மக்களோட மக்களாக நிற்கும் பொழுதுதான் இது ஒரு சரியான தளத்திற்கு எடுத்து. அதனால அந்த சுற்றுப்பயணம் திட்டத்தில் இருக்கு. அவர் நிச்சயமாக அது செய்வார். இந்த வேங்கவேல் வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதிமுகவும் கோரிக்கை விடுத்திருக்கு. இன்னொரு பக்கம் திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த கோரிக்கை நியாயமானதுன்னு கருதுறீங்க? இல்லங்க, அதான் இது நியாயமா நியாயமில்லையாங்கிறத தாண்டி இவ்வளவு நாட்கள் வராத ஒன்று திடீரென வருகிறது அப்படிங்கறத டைம் கேட்கறாங்க. ஒரு சைடு டைம் கேட்டுட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாட்டியும் வழக்கு வரும்பொழுதும் இது குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகுமா, இல்ல இதுல வழக்கில் முன்னேற்றம் ஏற்படுமா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்பொழுதெல்லாம் வரவில்லை. ஒரே நேரத்தில் ரெண்டும் நடக்குது. குற்றப்பத்திரிகை ஒரு பக்கம் தாக்கல் ஆகிறது, இந்த பக்கம் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. இந்த வீடியோஸ் எப்பொழுதும் இருந்துச்சுன்னா இது குற்றம் நடந்த 3வது மாதத்துல இது வெளியே கொண்டு வந்திருக்கலாமே. ஆமாங்க, இவங்க தான் குற்றவாளிகள், நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க எதற்காக காவல்துறையில இருந்து அடுத்து வழக்கு சிபிசிஐடிக்கு போகுது, எதுக்காக இவ்வளவு வழக்கறிஞர்கள் உள்ள வர்றாங்க அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புகிறது. இது ஏன் சிபிஐக்கு எல்லாரும் கேட்கிறாங்க. இதுல ஒரு சந்தேகம் வந்துருச்சு, சிபிசிஐடியில சந்தேகம் வந்துருச்சு எங்களுக்கு. உங்களோட தமிழ்நாடு காவல்துறையோட லட்சம் இப்படிதான் இருக்கிறது. இன்னும் பல்வேறு வழக்குகளை நீங்க ஹேண்டில் பண்ண விதமும் மோசமா இருக்கு. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கா இருக்கலாம், இல்ல அண்ணா நகர் பாலியல் குற்றம் வழக்காக இருக்கலாம். அப்ப காவல்துறை மேல ஒரு தவறான பார்வை தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இங்கே இதுல ஒருவேளை நமக்கு நியாயம் கிடைக்கவில்லையோ என்று கருதுகின்ற இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் நம்ம சிபிஐக்கு சொல்வது சரியாக இருக்கும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்னு சிபிஐக்கு கொண்டு போனாலும் இது மறுபடியும் இது வேகமாக விசாரிக்கப்படுமா கேள்வி இருக்கு. ஏற்கனவே 2 வருடம் கடந்துருச்சு. இது இன்னொரு மறுபடியும் அதை ஓகே காவல்துறை இவங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சரிப்பா சிபிஐக்கு போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு 3-4 வருஷம் நடக்கட்டும் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுவாங்களா, இல்ல இது வேகமாக விசாரிக்கப்பட்டு இதற்கு ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப சிபிஐக்கு ஒருவேளை மாற்றலாம் என்று நீதிமன்றமோ இல்ல அரசாங்கமோ ஒத்துக்கொண்டால் கூட இது வேகமான விரைவான நீதியை பெற்றுத்தர வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிற பார்க்கணும். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட செயலாளர் நியமனம் தொடர்ந்து நடைபெற்று வருது. நேற்று சில மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலர் அறிவித்தார். கோயம்புத்தூர், நாமக்கல், கரூர், இன்னும் சில மாவட்டங்களுக்கெல்லாம் ராணிப்பேட்டை முதற்கொண்டு சில மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளரை அறிவித்தார். இப்ப தாவேக்குடைய திட்டம் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலரை நியமிப்பது அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க. ஏன் அதிகமான எண்ணிக்கையிலான ஒரு மாவட்ட செயலர் நியமனம்? இல்லைங்க, 120ங்கிற தலைவர் தன்னுடைய ட்விட்டர் பதிவுல போட்டுருக்காரு, எக்ஸ் தளத்துல போட்டிருக்காரு 120 மாவட்ட செயலாளர்கள். நம்ம முதல்ல என்ன நினைச்சோம்னா நாங்க ஒரு 100 மாவட்ட செயலர்கள் இருப்பாங்க. சில பேருக்கு 3 தொகுதிகள், அதாவது ஒரு அரசியல் ரீதியாக தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்டம் என்பது ஒரு மாவட்டத்தில் 3 தொகுதிகளும் இருக்கும், ஒரு மாவட்டத்தில் 2 தொகுதிகளும் இருக்கும், ஒரு மாவட்டத்தில் 1 தொகுதி கூட இருக்கும். நான் பேசின வரைக்கும் 3மே இருக்கான பாசிபிலிட்டி, 3 தாண்டாது. இப்ப நேற்று போட்டதே பார்த்தோம், ஈரோடுல 3 தொகுதி வச்சிருக்கா, பாலாஜிக்கு 3 தொகுதி கொடுத்திருக்காங்க. சில பேருக்கு கோவையில சில பேருக்கு 2 தொகுதி கொடுத்துருக்காங்க. 1 தொகுதி இன்னும் வரலாம், அதெல்லாம் அடுத்தடுத்தாக வரக்கூடிய வாய்ப்பு. சில பேரை பேசும்பொழுது இல்ல கோவையிலே 1 தொகுதி கூட இருக்கிற சில மாவட்ட செயலர்கள் இருப்பாங்க அப்படின்னு. எனக்கு கேட்டீங்கன்னா அவர் சொல்ற மாதிரி நிர்வாக வசதிக்காக தான். இன்னைக்கு நீங்க இந்த நமக்கு தேர்தலுக்கான நேரம் என்பது மிக குறைவாக இருக்கின்றது. இப்போ யூஸ்வலா கட்சிகள், அரசியல் கட்சிகள் இப்ப திமுக எடுத்தீங்கன்னா ஒரு 65 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக அது மாதிரி இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் 3 அல்லது 4 அந்த மாதிரி மாவட்ட தொகுதிகளை பார்ப்பாங்க. 4-5 கூட பார்ப்பவங்க இருப்பாங்க. அவர்களுக்கும் ஏற்கனவே நல்ல பலமான கட்டமைப்பு இருக்கு. ஏற்கனவே அங்க பகுதி ஒன்றியம் எல்லாருமே அந்த கிளை வார்டு வரைக்கும் இருப்பாங்க. நமக்கும் இருக்காது. ஆனா இன்னைக்கு நீங்க ஒருத்தருக்கு ஒரு 5 தொகுதி கொடுத்தா அது எல்லா இடத்திற்கும் டிராவல் பண்ணி எல்லா இடத்திற்குமான தேவைகளை பூர்த்தி செய்து எல்லா இடத்திற்கான பிரச்சனைகளை மையப்படுத்தி ஒருவாள் செய்ய முடியுமா என்றால் நிர்வாக ரீதியாக ஒரு தேக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால என்ன யோசிக்கிறாங்க, நிறைய மாவட்ட செயலாளர் உருவாக்கலாம். நம்ம அட்லீஸ்ட் இந்த டேர்முக்கு ஒரு 120 மாவட்ட செயலாளர்கள், நீங்க 1 தொகுதி கூட ஒரு மாவட்ட செயலாளர், 2 தொகுதி கூட ஒரு மாவட்ட செயலாளர் உருவாக்கிடலாம். அவங்க திறம்பட அங்கே வேலை செய்யட்டும். அதுக்கு அடுத்தபடியாக இப்ப ஒன்றியத்துக்கும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து ஒன்றியம் பேசுறாங்க, நகரம் பேசுறாங்க. நேற்று ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், வட்டத்துக்கு பகுதிக்கு எல்லாத்துக்குமே பேசிட்டு இருக்காங்க. அதற்கான ஆட்கள் யாருங்கிறத அவங்க அடுத்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்தாக உடனடியாக இந்த வேலைகளை செஞ்சிருங்க, ஏன்னா நமக்கான வேலைகள் அதிகமாக செய்யணும் அப்படிங்கிறதா. அதனால இந்த மாவட்ட செயலாளர் நிர்வாக ரீதியாக இது சரியாக வரும் என்ற தலைமை முடிவெடுக்கிறார்கள். அந்த ஒரு காரணத்திற்காக 120 மாவட்ட செயலாளர்களுக்கும் போற்றலாம். சில பேர் 3 பார்க்கலாம், சில பேர் 2 பார்க்கலாம், சில பேர் 1 பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு போறாங்கன்னு பாக்குறேன்.
இன்னொரு இஷ்யூஸ் இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும்னு பாக்குறாங்க. ஏன்னா நம்ம நம்ம ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு இப்ப மாவட்டமா இருக்கு. அப்போ ஈரோடுல வந்து ஈரோடு மேற்கு ஈரோடு கிழக்குன்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஈரோடு மேற்குல தனிப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஈரோடு கிழக்கு இங்க பவானி ஆற்று பிரச்சனை வரும். இங்க வேற ஒரு சாய பற்றை பிரச்சனை வரும். இங்க விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனைகளை மையப்படுத்தி வேலை செய்வதும் எளிதாக இருக்கும் காரணத்தினால அந்த ஒரு நிர்வாக ரீதியாக இதை பிரித்திருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய ஒரு கருத்தரங்களை வந்து பங்கேற்று கொண்டீங்க ஈரோடு மாநகரத்துல. அங்க வந்து ஆமா. பெருந்திரளான ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இருப்பதை வந்து பார்க்க முடிந்தது. சோ அப்படி இருக்கும்போது ஏன் ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷனை வந்து நீங்க மிஸ் பண்ணீங்க, தவற விட்டீங்க? இல்ல இல்ல கண்டிப்பா. அதான் 2 காரணங்க. ஒண்ணு, நீங்க சொன்ன மாரி பெருந்திரள் தான். எல்லா ஊர்களுக்கும் அடுத்தடுத்து நம்ம தோழர்கள் இப்ப லயலாமணிலாம் திருச்சி போகும்போது திருச்சியில என்ன எவ்வளவு பேர் வந்தாங்க அப்படிங்கிற பார்க்கிறோம். எந்த ஊர்களுக்கு போனாலும் நமக்கு பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கிறாங்க. அதே மாதிரி அனுபவமிக்கவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆமா. போன முறை EVKS இளங்கோவன் அவர்கள் நின்ற பொழுது எப்படி இந்த ஈரோடு கிழக்கு கிடைத்தது நடந்ததுங்கிறது தெரியும். இன்னைக்கு ஏன் ஈரோடு கிழக்கு பெரிய பேசுபொருளாக மாறலன்னா, இன்னைக்கு எதிர்க்கட்சியே யாரும் இல்லை. அதிமுகவும் புறக்கணிச்சிட்டாங்க. நாம் தமிழர் வந்து இன்னைக்கு பெரிய பொருட்டா யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப திமுக வந்து ஈஸி வாக்கின், அது ஈஸி இதா ஆயிடுச்சு, அவங்களுக்கு ரொம்ப ஈஸி வின்னா ஆயிடுச்சு, மாறிடுச்சு. ஆனா போன முறை எதிர்க்கட்சியில் நிற்கும் பொழுது, அதிமுக நிற்கும் பொழுது எவ்வளவு மோசமாக அந்த தேர்தல் கையாளப்பட்டதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு ஃபார்முலாக்கள் இருக்கு. நான் சொல்ல போனா நிறைய பேர் திருமங்கலம் ஃபார்முலா சொல்லுவாங்க. அதற்கு முன்னாடி அதிமுக வந்து சைதாப்பேட்டை ஃபார்முலா, ராணிப்பேட்டை ஃபார்முலா, பல ஃபார்முலாக்களை உருவாக்குனாங்க. ஜெயலலிதா உருவாக்குனாங்க. கலைஞர் அதை நீட்சியை கொண்டு வந்து திருமங்கல ஃபார்முலா பண்ணாங்க. அப்புறம் ஏற்காடு ஃபார்முலா, ஸ்ரீரங்கம் ஃபார்முலான்னு 2 கட்சிகளும் மாறி மாறி பல ஃபார்முலாக்கள் உருவாக்கியிருக்காங்க. ஆனா ரொம்ப வித்தியாசமாக மக்களுக்கு பணம் கொடுப்பாங்க, கொலுசு கொடுப்பாங்க, மக்களுக்கு வந்து ஐபோன் வாங்கி கொடுப்பாங்க, ஜிபே பண்ணுவாங்க, என்ன சொல்றது, கல்யாண மண்டபத்துல வச்சு விருந்து போடுவாங்கிறதெல்லாம் போயிட்டு, நீ உள்ள வந்தீங்கன்னா மக்கள் சந்திக்கிறதுக்கு மக்களே இருக்க மாட்டாங்க, நீ வீட்டுல மக்களே இருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் கொண்டு போய் நான் வேற இடத்துல அடைச்சு வச்சிருவேன், இந்த தொகுதியை தாண்டி அடைச்சு வச்சிருவேன் அப்படிங்கிற புதிய பட்டி ஃபார்முலாவை உருவாக்கியது அந்த பெருமை வந்து திமுகவிற்கு தான் போய் சேரும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பட்டி ஃபார்முலாவை உருவாக்கியவர்கள் அன்றைய அதிமுகவிற்காக உருவாக்கியவர்கள் இன்னைக்கு நம்ம நின்னோம்னா இதை விட மோசமாக பல ஃபார்முலாக்களை உருவாக்குவார்கள். அங்கேயே எல்லா மினிஸ்டர்ஸும் குவிஞ்சிருவாங்க. ஜனநாயகத்துக்கு விரோதமான அத்தனை வேலைகளும் நடக்கும். அவங்க வந்து போன தேர்தலுக்கு 100 கோடி இறக்கிருக்கோமா, அப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு 200 கோடி கூட நம்ம இறக்கலாம் அப்படின்னு அப்படிதான் அவங்க பார்ப்பாங்களே தவிர, நம்ம சாதனைகளுக்கு அடிப்படையாக இந்த தேர்தல் நடக்கும் அப்படின்னா நிச்சயமாக இது ஜனநாயகத்துக்கு விரோதம் இல்லாமல் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் உண்மையில நடக்க போதுதான் நம்ம போய் போட்டியிடலாம். ஆனா இது மாறிடுச்சு. தமிழ்நாட்டுல அதாவது ஆர்கே நகர் மட்டும் ஒரு எக்ஸப்ஷன். ஆர்கே நகரும் அவர் பணம் கொடுத்தார், அவர் வந்து டோக்கன்லாம் விநியோகிச்சார் அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் தான் ஆளுங்கட்சியா இல்லாத ஒருத்தர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைந்தது. அதிமுக பல குழப்பங்கள் இருந்தது, திமுக கட்டமைப்பு ரீதியாக பல குழப்பங்கள் இருந்தது, அதுல ஜெயிச்சார். ஆனா கடந்த 20-25 வருடங்களாக இதுதான் காட்சியாக இருக்கின்ற பொழுது நம்ம போய் நின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, கங்கணம் கட்டிட்டு தமிழக வெற்றி கழகத்தை டெபாசிட் கூட வாங்க விடாம பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம்னா 2026 ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணலாம். அது டெபாசிட் கூட வாங்காத கட்சி இல்ல, இது வந்து ஒரு 10% கட்சி, இது 5% கட்சி அப்படின்னு நெரேட்டிவ் செட் பண்ணலாம் அப்படிங்கிறதா அவங்களோட நோக்கமாக இருக்கும். அப்போ இதில் கலந்து கொள்ளாமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படிங்கிறதா சரியான முடிவு. இன்னொன்னு இப்ப பாக்குறோம், இப்ப மாடு செயலர்கள் அறிவிப்பு வந்துருச்சு. அடுத்தாக நான் சொல்ற மாதிரி அடுத்தடுத்த கட்டமைப்புக்கான வேலைகள் நடக்கும். நீங்க எங்கெல்லாம் சுற்றுப்பயணம் போகணும் அப்படிங்கிற அதுல போக்கஸ் போயிட்டு இருக்கிற நேரத்துல இது எல்லாமே வந்து தேர்தல் அரசியல் என்று வரும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கும் பொழுது வருகின்ற வேற தேர்தல்கள் நம்ம போக்கஸை கொடுக்க வேணாம். ஏன்னா இப்ப ஈரோடு நிக்கணும்னா இது வந்து இப்ப தலைவர் போகணும், பொதுச் செயலாளர் போகணும், பொருளாளர் போகணும், எல்லாருமே அங்க போய் நம்ம உட்கார்ந்து வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. மற்ற மாவட்ட நிர்வாகிகள் அங்கே வரையினா புதிய தேர்தல் நம்ம எல்லாரும் அணுகும் பொழுது எல்லாருமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த போக்கஸ் நம்ம லூஸ் பண்ண வேண்டாங்கிறதுக்காக தான் நம்ம ரொம்ப தெளிவாக இல்லை. விக்கிரவாண்டி மட்டுமல்ல, ஈரோடு மட்டுமல்ல, உள்ளாட்சி தேர்தல்கள் என்று ஏதேனும் நடந்தால் அது மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தல்கள் வரை எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் புறக்கணிப்போம் அப்படிங்கிற முடிவை நம்ம எடுக்கிறோம். நேற்று அண்ணா அறிவாலயத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. நேற்று கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாருமே வந்து ஆட்சியை பிடிப்பதற்காக துடிச்சிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒருபோதும் ஈடுபடாது. அதே சமயம் திமுக கூட்டணி வந்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலுமே வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இது கல யதார்த்தமா அல்லது திமுகவின் கனவுன்னு பாக்குறீங்களா? திமுக கனவு தாங்க. நீங்க மக்கள் மத்தியில கடுமையான ஆன்டி இன்கவன்ஸ் இன்னைக்கு வந்து ஊடகங்கள் இல்ல ஊடகங்கள்ல பேசுறவங்க கூட திமுக வாக்கு வங்கி அப்படிதான் இருக்கு, அதை வந்து எதிர்த்து நிக்கிறவங்களோட வாக்கு வங்கி தான் நீங்க எல்லாம் உடைச்சு மறுபடியும் திமுக ஆட்சி கட்டில ஏத்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது எதுவுமே நடக்காது. திமுக தோழர்கள் பல பேர் உண்மையா நியாயமா பேசக்கூடிய திமுக தோழர்களை நாங்க தோத்துருவோம். இது வெற்றி பெறக்கான வாய்ப்பு எல்லாம் கிடையாதுங்க. எல்லா இடத்துலயும் மக்கள் வந்து கடுமையான மன உளைச்சல் இருக்கிறாங்க. இது வந்து எல்லா இஷ்யூஸ்லயுமே பாக்குறோம். அது வந்து ஒவ்வொரு செக்டரா பார்த்து நீங்க இப்ப அட்டாப்பட்டி இப்போ வந்து பாருங்க, அரட்டாப்பட்டியில இவங்களே வந்து மாத்தி பேசி நாளைக்கு பெருமைப்பட அவரே போய் முதலமைச்சரே போகிறாங்கிற பார்க்கலாம். பரந்தூர் இஷ்யூஸ் பாக்குறோம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பல்வேறு பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம்.
ஓவராலா மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கிறாங்களா? இது வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அவ்வளவு ஜாஸ்தியா இருக்குங்கிற பாக்குறோம். இன்னைக்கு போதை, குடி அப்படிங்கிற பிரச்சனை மிக மோசமாக இருக்கிறத பாக்குறோம். கனிம வள கொள்ளை தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கையில் இவர்களே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி 90%, அப்புறம் 88%, இப்ப 77% வந்திருக்காங்க. நாங்க இதுதான் சொல்லிட்டே இருந்தோம். தேர்தல் இன்னும் சொல்றேன், 77% கூட கிடையாது. 20% தான் உண்மையிலே அவர் நிறைவேற்றியது. 20 தான். நீங்க எடுத்து இந்த 509, 508 அதை லிஸ்ட் போட்டு பார்ப்போம். ஒவ்வொன்னா வாங்க நம்ம டிக் பண்ணிட்டே வருவோம். இதுல 25% நீங்க தாண்டிட்டீங்கனாலே பெரிய விஷயம் நடக்கல. நீங்க சொன்ன பல விஷயங்கள், நீங்க பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, கேஸ் மானியம், ரொம்ப பிரதானமா சொன்ன கேஸ் மானியத்துக்கு நாங்க ₹100 கொடுப்போம்னு சொல்றது, நீங்க வந்து வேலை வாய்ப்புகளை ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறேன்னு சொல்றது, பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுத்துறை நிறுவனங்களை தூக்கி நிறுத்துவதற்கு பொருளாதார குழு அமைப்பேன்னு சொன்னது, எந்த விஷயங்களும் செய்யவில்லை. இது எல்லாமே தேர்தலை ஒட்டி வர வர இந்த ஊடகங்களும் மாறும். இன்னைக்கு ஊடகங்களுக்கு ஒரு வழி இல்லாமல் அவர்களை பிடித்து தொங்க வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றார்கள். இதுவும் மாறும். இன்னைக்கு பாலியல் ரீதியாக நீங்க அண்ணா நகர் பாலியல் வழக்காரலாம், அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்காரலாம், இதை ஹேண்டில் பண்ண விதம், சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கெட்டு கிடக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு, மக்கள் உண்மையிலே ஒரு கொதித்து போய் தான் இருக்கிறார்கள். அதுக்கு வந்து சரியான அடியை நிச்சயமாக 2026 கொடுப்பார்கள் அப்படிங்கிறதா எல்லாருடைய பார்வை. திமுக காரங்களே சொல்லணும். திமுக வந்து இன்னொன்னு இல்ல, இப்போ உதயநிதி ஸ்டாலின் கூட எலிவேஷனுமே அவங்க நிறைய பேர் இதை பாக்குறாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு எலிவேஷன் அப்படி கிடையாது. உதயநிதி திடீர்னு வர்றாரு, அடுத்தடுத்த நிலைக்கு வர்றாரு, நாளைக்கு முதலமைச்சர்னு சொல்றாங்க. இன்னைக்கு போய் உட்கார்ந்து பார்த்தா அவருடைய அடுத்த வாரிசை வந்து ஜல்லிக்கட்டுல உட்கார வச்சு அந்த ஒரு விஷயம் பண்றாங்க. அப்போ திரைப்படங்கள் அந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்ப்போம். அப்ப அடுத்த தம்பி வந்துட்டு நீ எல்லாம் ஒதுக்கி நில்ல அப்படிங்கிறது இன்னைக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கும்பொழுது 3 தலைமுறையாக இந்த திமுக கட்சியில் இருப்பவர்களுக்கே மிகப்பெரிய எரிச்சலை இது உண்டு செய்திருக்கிறது. என்னங்க, குடும்பத்துக்கான சொத்தா திமுக? அண்ணா அதுக்கு தான் துவங்கினாரா? அறிஞர் அண்ணா அவர்கள் திமுக வந்து இந்த குடும்பத்துக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரா அப்படிங்கிற அளவுக்கு இந்த கேள்விகளாம் எழுந்திருக்கிற இந்த சூழலில் நாங்க அப்படியே 234 நிச்சயமாக இல்லை, நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள், நீங்கள் நிச்சயமாக வீழ்த்தப்படுவீர்கள், மிக மோசமாக வீழ்த்தப்படுவீர்கள். அதை நீங்க பாப்பீங்க, அது கண்டிப்பா பாப்பீங்க. நேற்று கட்சி ஆரம்பிச்சவங்களா, நேற்று கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர், நேற்று கட்சி ஆரம்பித்த என்டிஆர், இதெல்லாம் எவ்வளவு வரலாறுகளை இந்த தமிழகம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது. மிகச் சரியாக வேலை மறுபடியும் சொல்றேன், நாங்கள் எங்களுக்கு சேர்த்தா சொல்றோம், தமிழக வெற்றி கழகம் சரியாக மக்கள் பிரச்சனைகளை அணுகி சரியாக வேலை செய்தால் நமக்கு வெற்றி வசப்படும். கடுமையா வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ கெட்டவர்கள் நம்ம சொல்றவங்க அவங்களே வந்து கொள்ளையடிப்பதற்கும் நீங்க வந்து மக்கள் விரோத செயல்களுக்கும் ஒரு 12-13 மணி நேரம் வேலை செய்யறாங்கன்னா, அவர்களுக்கு மேலே நாங்கள் நல்லவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற நாம் இன்னும் அதற்கு கூடுதலாக 15 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதை சரியாக செய்தால், நான் சொல்றது மாவட்ட செயலராக போயிருக்கிற எல்லோருக்குமே கடமை இருக்கின்றது. அவங்க எல்லோருமே அரசியல் ரீதியான பணிகளை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் அரசியல் ரீதியான பணிகள் என்ன, போராட்டங்கள் என்ன, ஆர்ப்பாட்டங்கள் எடுக்கும் பொழுது மக்கள்கிட்ட அவங்க ஓகே இந்த விஷயத்தை கரெக்டா எடுத்திருக்காங்க, மக்களுக்காக நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் உருவாக்கும் பொழுது நிச்சயமாக இது எல்லாமே மாறும். தலைவரோட சுற்றுப்பயணம் போகும் பொழுது, ஒவ்வொரு பிரச்சனையை எடுத்து பேசும் பொழுதும், தேர்தல் அறிக்கைகளின் பொழுதும் இது எல்லாமே மாறும். அதை நோக்கி நாம் சரியாக செயல்பட்டால் இது வெற்றி நமக்கு வசப்படும். அந்த நேரத்துல யார் எதிர்கட்சி எப்படி ஓட் ஸ்பிளிட் ஆகும் அதை பத்தில மக்கள் யாருமே வந்து பெருசா கணக்கே எடுத்துக்க மாட்டாங்க. விஜயின் அரசியலில் ஆழமில்லை, அவர் பேசுவதை பார்த்தால் சிரிப்பாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பியான சசிகாந்த் செந்தில். அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, திருவள்ளூர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஏன் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற முதல் கேள்வி இருக்கு. ஏன்னா பரந்தூர் வச்சுதான் பேசுறாரு அவர். நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னா, நீங்க திருவள்ளூர் பக்கத்துல தான் காஞ்சிபுரம் இருக்கு, நீங்க இந்த தமிழ்நாடு முழுக்கவே வந்து நீங்க நல்ல பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க, நீங்க நினைக்கின்றீங்க. அந்த பரந்தூர் மக்களுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? சொல்லப்போனா ஸ்ரீபெரும்புதூருடைய எம்எல்ஏ வந்து உங்களுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, அவருடைய நிலைப்பாடு என்ன? பரந்தூர் மக்கள் பக்கம் நிற்கிறாரா, இல்லை அரசாங்கத்தின் பக்கம் நிற்கிறாரா அப்படிங்கிற மிக முக்கியம். இந்த கேள்விகளுக்கு முதல்ல சசிகாந்த் செந்தில் போன்றவர்கள், அவர் பெரிய அறிவாளி தான், அதனால மாற்றம் இல்லை, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. நீங்க மக்கள் விரோதமா இங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, நீங்க பரந்தூருக்கு போற ரெடியா இருக்கீங்களா? எங்க தலைவர் போறாரு, நீங்க வந்து அது விமர்சனம் பண்ணுங்க, அவர் அப்படி பேசிருக்கலாம், இப்படி பேசிருக்கலாம், இதை பேசிருக்கலாம், அதை பேசிருக்கலாம் அப்படிங்கிறலாம் சரி. இந்த பரந்தூர் அவர் போனதுனால தான் இன்னைக்கு தேசிய செய்தியாக மாறுகிறது. இன்னைக்கு தேசிய அளவுல இன்னைக்கு பெரிய விஷயமாக பரந்தூர் வருது எல்லாருக்கும் தெரிய வருகிறதுனா அதற்கு இவர் போன இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது காங்கிரசின் நிலைப்பாடு என்ன என்பதை முதலில் சொல்லுங்கள். இந்த பரந்தூர் மக்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் முதல்ல சொல்லுங்க. அதற்கு பிறகு எங்களை விமர்சிப்பதற்கு நீங்கள் வரலாம் அப்படிங்கிறதா எங்களுடைய கருத்து. சமீபத்தில் ஒரு ஆடியோ வெளியானுச்சு. அது மட்டும் இல்லாம சில ஸ்கிரீன்ஷாட்டோட வாட்ஸ்அப்ல நடந்த உரையாடல்லாம் கூட வெளிவந்துச்சு. என்ன தமிழக வெற்றி கழகத்தில் ஒவ்வொரு பதவிக்கும் காசு வாங்குறாங்களா அப்படிங்கிற ரீதியில செய்திகள் எல்லாம் வந்த வண்ணம் இருந்தன. என்ன நடக்குது தாவேகால? இல்லைங்க, அதுக்குதான் அவர் மறுப்பு செய்தியாக இல்ல வந்து அந்த மீட்டிங்ல பொதுச் செயலாளர்கள் பேசினார், யாரும் காசு வாங்கினாங்க அப்படின்னா அவங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சொன்னாரு. அது அந்த சாட்டுங்கிறது வெளியே வரல. அதாவது நான் சொல்றது அந்த செய்தி சேனல்கள்ல வந்துச்சே தவிர இது உண்மையிலேயே அந்த மாதிரியான ஒரு உரையாடல் நடந்துச்சா, அந்த உரையாடல்கள்ல வந்து பேசப்பட்டது உண்மைதானா, யாராவது காசு வாங்குறாங்களா அப்படிங்கிறது அவர் தலைவரும் சொல்லியிருக்காரு, பொதுச்செயலாளரும் சொல்லியிருக்காரு, யாரு காசு வாங்கினாலும் அவங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்.
ஒரு ஒரு புதிய கட்சிக்கு இந்த மாதிரியான சவால்கள் வரத்தான் செய்யும். நம்ம இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நம்ம வந்து ஆஹ் இது மாதிரியான நம்மளை பயன்படுத்தி சில பேர் செய்ய முயற்சிப்பாங்க. இல்ல புதுசா வர்ற யாராவது வந்து இதை செய்யறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். நாம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்ப தாவேகா மீது ஒரு அவதூறு பரப்பப்படுது அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்க? இல்லங்க அதான் சொல்றேன் இல்லையா, அந்த ஸ்கிரீன்ஷாட் அந்த சாட்டுங்கிறது உண்மையிலேயே அந்த குழுவில் தான் பகிரப்பட்டதா இல்ல வேறு யாரேனும் வேண்டுமென்ற செய்யறாங்களா நமக்கு தெரியவே தெரியாது. நீங்க அது வெளியே செய்தி சேனல் போடுறாங்க, அந்த செய்தி சேனல்களுடைய செய்தியின் அடிப்படையில் நம்ம பேச வேண்டுமானா அதற்கான பதிலாகத்தான் பொதுச் செயலாளரே பேசுறார். அந்த அவர் வந்து இது யாரும் இந்த மாதிரி காசெல்லாம் வாங்கல அப்படிங்கிற செய்தி அவர் சொல்றாரு. தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரியும் சில நியூஸ் கார்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப அதனால அது உண்மையா பொய்யா என்று தெரியாத போது நம்ம அது குறித்து எப்படி கருத்து சொல்றதுங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. பஞ்சாபுக்கு சென்ற தமிழ்நாடு கபடி வீரர் வீராங்கனைகள் வந்து அங்க தாக்கப்பட்டிருக்காங்க. அங்க வந்து கபடி பிளேயர்ஸ் வந்து தாக்கப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் வந்து நிலவுதா? என்ன நடக்குதுன்னு நினைக்கிறேன்? இல்லைங்க அதான் அவங்க சொல்றாங்க எல்லாம். இப்ப பேட்டிகள்லாம் பார்த்தேன். நடுநிலையா இருக்க வேண்டியவர்களே சேர்ந்து அவர்களும் சேர்ந்து தாக்கினார்கள் அப்படிங்கிற செய்திகளை பார்த்தோம். தமிழ்நாடு அரசாங்கம் இதில் உடனே தலையிட்டாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சேர்த்து பதிவு பண்றாங்க. ஒரு பாதுகாப்பான சொல் ஏன் இந்த மாதிரியான திடீர்னு இந்த மாதிரியான பிரச்சனைகள் முளைக்குதுங்கிற பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்ம இன்னும் இந்த வீரர்களுக்கான பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய வேண்டிய அவசியமும் சேர்த்து எழுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பிளேயர்ஸும் இங்கிருந்து நமக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு விளையாடுறது மிகப்பெரிய விஷயம். அதாவது அவங்க வாழ்க்கை நிறைய பேர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவிகளா நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் கூடுதலாக இந்த அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வது, அவர்களுடைய இருப்பிடத்தை உறுதி செய்வது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா நம்ம துணை முதலமைச்சர் தான் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கின்ற காரணத்தினால கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் மிக்க நன்றி சார்.